ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக கிளாஸஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிற கிளாஸஸ் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா ஜியாகிரஃபி. ஓகேவா? இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன கேட்டிங்கன்னா புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புவியியல் தமிழில் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஜியாகிரஃபி. இந்த ஜியாகிரஃபி அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பாலிட்டியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். இதுக்கெலாம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இமேஜினரி ஃபேக்ட் அப்படின்றது தேவை. ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் நிறுத்திங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த ஜியாகிரஃபி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கண்ணாலே நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். அதனால் ஈஸியாக இந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும், எவ்வளோ கம்மியாக கேட்டாலும் சரி, எவ்வளோ அதிகமாக கேட்டாலும் சரி, ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? சரி, எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சீக்ரெட் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாமை நான் இப்போ ஏற்கனவே படித்தவங்க இருப்பீங்க, புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்படி இருக்கிறவங்க மத்தியில் ஒரு எக்ஸாமை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணணும்னா என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 சீக்ரெட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்ரெட், ஒரு எக்ஸாம் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிலபஸ். இதுதான் ஃபஸ்ட்டு சீக்ரெட். அப்போ சிலபஸில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியணும். அந்த சிலபஸை வச்சு அவங்க எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்குறாங்களோ அந்த சோர்ஸ் அது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். 3வது, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாடலில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. 3வது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இந்த 3 விஷயமும் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணணுன்னா இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிலபஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறது குரூப் 2 2A ப்ரிலிமினரி சிலபஸும், அது மட்டும் இல்லாமல் குரூப் 4க்கான சிலபஸும் அப்படின்றதுல ஜியாகிரஃபிக்கானது கொடுத்துருக்கேன். இதில் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸில் 5 கொஷின் தான் கேட்பேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த 5 கொஷின் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வாங்கலாம். ஓகேவா? சரி, சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீகோடிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமைவிடம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜியாகிரஃபியே பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி 3 டைப்பாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா 1 வேர்ல்டு ஜியாகிரஃபி, 2வது இந்தியன் ஜியாகிரஃபி, 3வது தமிழ்நாடு ஜியாகிரஃபி. ஓகேவா? வேர்ல்டு ஜியாகிரஃபின்றது நம்ம படிக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்தியன் ஜியாகிரஃபியும் தமிழ்நாடு ஜியாகிரஃபியும் படிப்போம். ஓகேவா? இது 2 தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு குரூப் 2 2Aக்கான ப்ரிலிமினரி சிலபஸும், அதுவும் இல்லாமல் குரூப் 4க்கான சிலபஸும் இது 2 தான் வருது. ஓகேவா? சரி, ஓகே. அதனால் நம்ம இன்னொருத்தர் குரூப் 2 2Aக்கான சிலபஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எந்த லொக்கேஷனை சொல்கிறதுன்னா இந்தியாவோட லொக்கேஷனையும் தமிழ்நாடோட லொக்கேஷனையும் படிக்கிறது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்குறது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அப்போ இந்தியாவில் இயற்கை அமைவுகள், இப்போ இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, பூமியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அந்த அமைஞ்சிருக்கிறதுனால அதில் என்னென்ன இயற்கை அமைப்புகள்லாம் இருக்குது, காடுகள் இருக்கா, மலைகள் இருக்கா, சமவெளிகள் அதாவது பிளெயின்ஸ்னு சொல்லக்கூடிய சமவெளிகள் இருக்கா, இல்லை பிளாட்டியூன்னு சொல்லக்கூடிய பீடபூமிகள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி படிக்கிறது தான் இயற்கை அமைவுகள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கை அமைவுகள் இருந்தாலும் அதில் என்ன மாதிரியான கிளைமேட்டிக் அண்ட் வெதர் கண்டிஷன் இருக்குது, ஓகேவா, அதில் என்ன மாதிரியான வானிலை மற்றும் காலநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் அடுத்த டாபிக். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கேட்டால் இந்த காலநிலைகள் நிலவும்பொழுது அதில் பருவ காலம் எப்படி இருக்குது, மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் அடுத்து 3வது இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? அதனால் மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் அப்படின்றது அடுத்த டாப்பிக்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மழைப்பொழிவு அதிகமாக பொழிஞ்சிச்சுன்னா அதனால் என்ன ஏற்படும், நீர் அதிகமாக தேங்கிடும். அதனால் நீர் வளங்கள், வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
அடுத்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கேட்டால், இந்த ஆறுகளால் தான் மண் உருவாகுது. நம்ம மண்ணுன்னு வர டாபிக் வரும்போது படிப்போம், அப்போ தெளிவாக சொல்லுவோம். சரி, இந்த மண்ணை பற்றி படிப்போம். அந்த மண்ணுக்குள்ளே என்ன இருக்கும்? சின்ன சின்ன கனிம வளங்கள் இருக்கும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், சுண்ணாம்பு சத்து, நைட்ரஜன் சத்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மண்ணில் பார்த்திங்கன்னா இரும்பு தாது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலுமினிய தாது அதிகமாக இருக்கும், பாக்சைட் அதிகமாக இருக்கும். இந்தமாரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அதனால என்ன கேட்டால் இயற்கை வளங்கள் எதனா இருக்கா, அந்த இயற்கை வளங்கள் பற்றி படிக்கிறதுக்காக தான் இந்த 3 டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் சுற்றி என்ன வளரும்? காடுன்றது வளரும். அப்போ அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? வனவிலங்குகள் இருக்கும். அதனால் அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், காடு மற்றும் வன உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் என்ன பண்ணுறோம்? நம்ம வேளாண் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், என்னென்ன மாதிரி வேளாண் முறைகள் இந்தியாவில் பயன்படுத்தப்படுது அப்படின்றத அடுத்த டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்னென்ன போக்குவரத்து இருக்குது? ஓகேவா? என்னென்ன போக்குவரத்து இருக்குது? தரை வழி போக்குவரத்து இருக்குது, கடல் வழி போக்குவரத்து இருக்குது, வான்வழி போக்குவரத்து இருக்குது. அதாவது ஹைவேஸு, அதுக்கப்புறம் ரயில்வேஸு, அதுக்கப்புறம் ஏர்வேஸ், இந்த 3த்தையும் பற்றி படிக்கிறது தான் டிரான்ஸ்போர்ட். கம்யூனிகேஷன்ன்றது என்ன கேட்டால், தபால் மற்றும் தந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த தபால் போடுறது, தந்தி போடுறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஃபோனு, இந்த மாதிரி எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன். ஓகேவா? அதை பற்றி படிக்கிறது கம்யூனிகேஷன். அடுத்தது சோசியல் ஜியாகிரஃபின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது சமூக புவியியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமூக புவியியல்னால் ஒன்றும் இல்லை, இந்த சமூகத்தில் மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல குறைவாக இருக்குது. இப்போ மலைகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். அதே சென்னை அந்த மாதிரி பெருநகரங்களில் பார்க்கும்பொழுது மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மக்கள் தொகை எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல இந்த மாதிரி பரவி இருக்காங்க அப்படின்னு பற்றி படிக்கிறது. இப்போ இந்த மக்கள் தொகையை பார்க்கும்போது இந்தியாவில் மக்கள் பார்க்கும்பொழுது பல்வேறு இனங்களாலும், மொழிகளாலும், அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினாலும் பிரிஞ்சிருப்பாங்க. அதை பற்றி படிக்கிறதுக்காக தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இனம், மொழி மற்றும் முக்கிய பழங்குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரேஷியல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இயற்கை பேரிடர்கள். இப்போ சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, லேண்ட்ஸ்லைடு வருது, இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் என்னென்ன வருதோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதை எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத பற்றி தான் பேரிடர் மேலாண்மை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலில் நிறைய மாசுபாடு ஏற்படுது. இந்த நாய்ஸ் பொல்யூஷனாக இருந்தாலும் சரி, வாட்டர் பொல்யூஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொல்யூஷனாக இருந்தாலும் சரி, இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்றது எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது எதனால் ஏற்படுது, ரீசன் என்ன, அதை எப்படி தடுக்கணும், ப்ரீவெண்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனால் என்ன பண்ணுது, பருவநிலையே மாற்றம் ஏற்படுது. ஓகேவா? அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷனை என்ன பண்ணுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த கிளைமேட் கண்டிஷனை சேஞ்ச் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், க்ரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணணும், பசுமை ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன கேட்டால், புவியில் உள்ள அடையாளங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக என்ன கேட்டது, கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், இங்கே மேலே கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இப்போ போன இயர் கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்து பார்க்கும்போது கேரளாவில், வயநாட்டில் லேண்ட்ஸ்லைடு வந்துருந்துச்சு. அந்த லேண்ட்ஸ்லைடுனால ஒரு 2-3 கிராமங்கள் அழிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டால், இது நடப்பு நிகழ்வு தான். இது எதில் வரும்னு கேட்டால் டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பேரிடர்களில் வரக்கூடியது. அப்போ இந்த இயற்கையாக ஏற்படக்கூடிய பேரிடர்கள், அப்போ இந்த இயற்கை பேரிடரை எப்படி தடுக்கணும், எப்படி ப்ரீவெண்ட் பண்ணணும், வருங்காலத்தில் நடந்தால் எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றத பற்றி படிக்கிறதா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இதே தான் என்னன்னு கேட்டால், இந்த குரூப் 4 சிலபஸில் இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்திருக்கும். ஓகேவா? இதில் முழுக்க குரூப் 2 சிலபஸில் இந்தியாவை பற்றி படித்தாலே போதுமானது. ஆனால் குரூப் 4 சிலபஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4 சிலபஸில் தமிழ்நாடை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேவா? சரி, சிலபஸில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டால், லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த லொக்கேஷன் அப்படின்ற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி
ஜியாகிரஃபியில் சின்ன சின்னதான ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் என்னன்னு கேட்டால் எல்லா டாப்பிக்கிலும் ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு 3 டாப்பிக்கு யூஸ் ஆகக்கூடியது பேசிக்ஸு. இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுட்டு போனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, சரி, பேசிக்ஸை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வேர்ல்டு மேப். ஓகேவா? இதுதான் உலக வரைபடம். இந்த வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது? வாட்டர். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கு? 71% ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த கலராக இருக்கிறது லேண்டு. ஓகேவா? அப்போ லேண்ட் எவ்வளோ போய் ஆக்குபை பண்ணியிருக்கு? 29% ஆக்குபை பண்ணியிருக்கு. அதாவது நீர்ப்பகுதி எத்தனை % இருக்குன்னா 71%, நிலப்பகுதி எத்தனைன்னா 29%. இந்த நீர்ப்பகுதி தான் எத்தனை பகுதியாக பிரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெருங்கடல்கள், ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த லேண்டு தான் என்ன பண்ணுதுன்னா 7 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். அதை என்ன சொல்லுவோம்? காண்டினென்ட். ஓகேவா? காண்டினென்ட்னு சொல்லுவோம். தமிழில் கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை கண்டம் இருக்குது? 7 கண்டங்கள் இருக்குது, 5 பெருங்கடல்கள் இருக்குது. இந்த மாதிரி பிரிஞ்சு தான் உலகம் அப்படின்றது, எர்த்துன்றது இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஷியாவில் இருக்குது. ஏஷியா உலகத்தில் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட் சைடு அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி நார்த் ஈஸ்ட் சைடுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்கிறது தான் பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகின் மிக தொன்மையான புவி அறிவியல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எர்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா ஜியாகிரஃபியை சொல்கிறாங்க, புவியலை சொல்கிறாங்க. இந்த ஜியாகிரஃபி அப்படின்ற வேர்டு எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கிரேக்க மொழியிலேருந்து வந்துச்சு. க்ரீக் வேர்ட்லேருந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஜியாகிரஃபி அப்படின்ற வேர்டு வந்திருக்கும். அப்போ க்ரீக் வேர்டில் ஜியாகிரஃபினா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜியாகிரஃபியை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஜியோ கிராஃபின் அப்படி சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ ஜியோன்னா கிரேக்க மொழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எர்த்துன்னு சொல்கிறாங்க, அதாவது புவின்னு சொல்கிறாங்க. கிராஃபின் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் டு டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தமிழில் விவரித்தல்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியோகிராஃபின்னா கிரேக்க மொழியில் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் புவியை விவரித்தல், அதாவது எர்த்தை பற்றி படிக்கிறது. ஓகேவா? இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா டு டிஸ்கிரைப் த எர்த். அப்போ புவியை பற்றி விவரித்தலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜியாகிரஃபி. இந்த வேர்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் எரோஸ்டஸ்தீனிஸ். ஓகேவா? எரோஸ்டஸ்தீனிஸ் அப்படின்றவர் தான் இந்த வேர்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் ஆஃப் ஜியாகிரஃபி. ஃபாதர் ஆஃப் ஜியாகிரஃபி, புவியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. யாருன்னு கேட்டால் எரோஸ்டஸ்தீனிஸ். ஏன்னா ஜியாகிரஃபி அப்படின்ற வேர்டையை இவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வந்திருப்பார். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன கேட்டால் பூமியினுடைய வடிவம் என்றது என்ன? புவியினுடைய வடிவம், எர்த்தோடைய ஷேப் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க எல்லோரும்? சர்க்குலர் ஷேப்னு சொல்லுவீங்க. ஓகேவா? சர்க்குலர் ஷேப் கிடையாது. எர்த்தோடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியாய்டு ஷேப். எர்த்தோடைய ஷேப் என்ன கேட்டிங்கன்னா ஜியாய்டு ஷேப். தமிழில் புவி வடிவம் சொல்லலாம், இல்லை ஜியாய்டுன்னு சொல்லலாம். ஜியாய்டு வடிவம், ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எர்த்து புவியினுடைய வடிவம். அப்போ இப்போ ஒரு சதுரம் எடுத்தாலும் சரி, ஒரு செவ்வகம் எடுத்தாலும் சரி, எந்த வடிவம் எடுத்தாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? புற பரப்பளவு, சர்ஃபேஸ் ஏரியான்றது கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஜியாய்டு ஷேப்புக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டுபிடிக்கலாம். அப்போ எவ்வளோ பரப்பளவு இருக்கும்? பூமியினுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ பூமியினுடைய பரப்பளவுன்றது எவ்வளோ? 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? இதுவே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அப்போ பூமியினுடைய பரப்பளவுன்றது என்னது? 510.1
1 பில்லியன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஜிஆர்டி ஷேப்புன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஆர்டி ஷேப்புன்றது ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்தால் மேலேயும் தட்டையாக இருக்கும், கீழேயும் தட்டையாக இருக்கும். ஆனால் ஆரஞ்சு பழம் பார்க்குறது எப்படி இருக்கும்? ஒரு ரவுண்டாக இருக்கும். ஆரஞ்சு ஃப்ரூட் எடுத்தால் ரவுண்டாக இருக்கும், ஆனால் மேலே பார்த்தா தட்டையாக இருக்கும், கீழே பார்த்தா தட்டையாக இருக்கும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஜிஆய்டு ஷேப்னு சொல்கிறாங்க. நியர்பை ஜிஆய்டு ஷேப். ஓரளவு அதே மாதிரி தான் இருக்கும் ஜிஆய்டுன்றது. அப்போ பூமியினுடைய வடிவம் ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் மேலே கொடுத்துருவாங்க. துருவ பகுதியில் தட்டையாகும், நடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி தான் பூமியினுடைய வடிவமும் அதனுடைய பரப்பளவும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமின்றது இந்த மாதிரி தான் இருக்குது. பூமின்றது ப்ரெசன்ட் டேஸில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ பூமி ப்ரெசன்ட் டேஸில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 7 கண்டங்களாக பிரிஞ்சிருக்கு. அது என்ன கேட்டிங்கன்னா, அந்த 7 கண்டங்களையும் சூழ்ந்து என்ன இருக்குது? கடல்கள் அப்படின்றது இருக்குது. அதாவது கடல்கள்னு சொல்லக்கூடாது, பெருங்கடல்கள் இருக்குது. எத்தனை கடல்கள்? 5 பெருங்கடல்கள் 7 கண்டங்களை சூழ்ந்துருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். இது எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி, ஓகேவா, பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பூமி அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நீல கலரில் இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா வாட்டர். நீல கலரில் இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா வாட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இந்த ரெட் கலர் இருக்கிறது லேண்டு. ஓகேவா, அப்போ இடத்தோட சர்ஃபேஸ் ஏரியாவெலாம் பார்த்தோம் 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, இந்த ரெட் கலரில் இருக்கிற லேண்டு மட்டுமே எவ்வளோ பர்சன்டேஜ்? 29%. ப்ளூ கலரில் இருக்கிறது 71%. அப்போ 510ல் 71% அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க முழுக்க நீரால் ஆக்கப்பட்டிருக்கும். 29% என்ன கேட்டிங்கன்னா 29% எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா லேண்டுனால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங்கில் பூமி 4.6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நடுவில் நிலப்பகுதி இருந்துச்சு, அதை சுற்றி தான் கடல்கள் இருந்துச்சு. ஓகேவா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேஞ்சியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு பேர் தான் பேஞ்சியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நீர்ப்பகுதிக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா பந்தலாசா. ஓகேவா, இந்த நீர்ப்பகுதிக்கு பேர் பந்தலாசா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஞ்சியா அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாக உடையுது. ரெண்டாக உடைஞ்சது மேலே இருக்கிறது லாரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிறது கொண்டுவானா. ஓகேவா, அது ரெண்டாக உடைஞ்சு மேலே இருக்கிறது லாரேஷியா, கீழே இருக்கிறது கொண்டுவானா அப்படின்னு சொல்லி பிரியுது. அதுக்கப்புறம் அந்த லாரேஷியாவும் கொண்டுவானாவும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் மோதி என்ன கேட்டிங்கன்னா பிளேட்ஸாக உடையுது. இந்த லாரேஷியாவும் கொண்டுவானாவும் என்ன கேட்டிங்கன்னா நிறையா பீஸாக உடையுது. ஓகேவா, அது காலப்போக்கில் பூமி சுற்றுறதுனால என்ன பண்ணுது? ஒன்றுக்கு ஒன்று நவுந்து போகுது, தூரமாக விட்டு விலகி போகுது. அப்படி விலகி போய் இப்போ இருக்கக்கூடிய இந்த பார்ட் அப்படின்றது உருவாயிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி 7 பிளேட்ஸாக அப்படின்றது உருவாயிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி 7 பிளேட்ஸாக உருவாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த மாதிரி உருவாயிருக்கிறதுல நாம் எப்படி டேரெக்ஷனாக நம்ம சொல்கிறோம்? நமக்கு தெரிஞ்ச டேரெக்ஷன் என்னது? 4 டேரெக்ஷன்: வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டேரெக்ஷன். இதில் எப்படி நம்ம நார்த்து சவுத்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேலே கோடு வரைகிறோம். ஓகே, இமேஜினரி லைன்ஸ் வரைகிறோம். அந்த இமேஜினரி லைன்ஸை வரைஞ்சி தான் கேட்டிங்கன்னா இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி கோடு வரைஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலமி அப்படின்றவர் தான் இந்த மாதிரி கோடுகளை வரைகிறார். ஓகேவா, தாலமி அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எர்த்து மேலே இமேஜினரி லைன்ஸை ட்ரா பண்ணுறாரு. அந்த இமேஜினரி லைன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பேர்களை கொடுக்குறாரு. ஓகே, இமேஜினரி லைன்ஸுக்கு என்ன பண்ணுறாருன்னா பேர்களை கொடுக்குறாரு. என்ன பேர்களை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமி மேலே
ஹரிசாண்டலாக லைன் வரைஞ்சனா அதுக்கு பேர் லேட்டிடியூட்ஸ்னு சொல்கிறார். தமிழில் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறார். அதுவே வெர்டிகலாக லைன்ஸ் வரைஞ்சனா அதுக்கு பேர் லாஞ்சிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமிழில் தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கோடுகளை வரைகிறார். பூமி மேலே இந்த மாதிரி கோடுகளை வரைகிறார். இந்த கோடுகளுக்கு பேர் தான் அச்சக்கோடுகள், தீர்க்கக்கோடுகள். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதாகவும் ஒரு இடத்துல ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அக்யூரஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாரு. இதை வரைஞ்சவர் யாருன்னு கேட்டால் தாலமி அப்படின்றவர் வரைஞ்சிருப்பார். இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜியாகிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். ஓகேவா? இதுவே நமக்கு என்ன பண்ணலாம், கொஷினாக கேட்கலாம். அப்போ ஜியாகிராஃபியா அப்படின்ற ஒரு புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலமி அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சக்கோடுகள் சொல்லக்கூடிய லேட்டிடியூட்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்போ அச்சக்கோடுகள்ன்றது என்ன கேட்டிங்கன்னா, ஹரிசாண்டலாக எர்த்து மேலே ஹரிசாண்டலாக வரையக்கூடிய ஒரு இமேஜினரி லைன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு வட்டமாக இதை கன்சிடர் பண்ணிங்க. ஒரு வட்டம்னா இந்த இடத்துல 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் இங்கேருந்து போக என்ன கேட்டிங்கன்னா 90 டிகிரியாக மாறும். 90 டிகிரி இந்த பக்கம் வந்தோன்னா 180 டிகிரியாக மாறும். 180 டிகிரிலேருந்து இங்கே வந்தோன்னா 270 டிகிரியாக இருக்கும். இங்கேருந்து கடைசியாக இங்கே வரும்போது 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா, வட்டத்தின் ஒரு கோணம், வட்டத்தில் ஒரு கோணம் எவ்வளோ இருக்குன்னா 360 டிகிரி. ஓகேவா? இதை மாதிரி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அவர் கோடுகள் வரைஞ்சிருப்பார். ஓகேவா? அப்போ இதை வச்சு தான் அவர் கோடுகள் வரைஞ்சிருப்பார். அப்போ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கிடைமட்டமாக ஒரு கோடு வரைகிறார். இதுக்கு பேர் 0 டிகிரின்னு வைக்கிறார். இதுக்கு பேர் 0 டிகிரி லேட்டிடியூட்னு வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும், மேலே இருக்கிறது அரை வட்டம். அரை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. ஆனால் இங்கே மேலே போகும்போது 90 டிகிரி தான். அப்போ கிடைமட்டமாக என்ன கேட்டோன்னா ஒரு டிகிரிக்கும் ஒரு கோடு வரைகிறார். அப்போ ஒரு டிகிரிக்கும் ஒரு கோடு வரைஞ்சிட்டே வராது. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கோடு வரைகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 89 கோடு வரைகிறார். ஓகேவா? அதேமாதிரி கீழே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கீழேயும் 89 கோடு வரைகிறார். ஓகேவா? இந்த 0 டிகிரி கோடுக்கு பேர் ஒரு பேர் சொல்கிறாரு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா ஈக்குவேட்டார். ஈக்குவேட்டார்னு சொல்கிறாரு. அதாவது பூமத்திய ரேகை இல்லைன்னா நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேட்டார்னு சொல்கிறாங்க, பூமத்திய ரேகை இல்லைன்னா நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கோடு என்ன ஆகுது, மேலே போக போக கோடுகளுடைய லென்த்துன்றது குறைஞ்சிட்டே போகுது. ஓகேவா? அதனுடைய லென்த்துன்றது இந்த மாதிரி கம்மியாகிட்டே போகுது. அப்போ உச்சியில் போகும்போது என்ன மாறும், ஒரு புள்ளியாக மாறிடும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அதேமாரி கீழே கோடுகள் வரைஞ்சிட்டு வர்றாரு. இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு பாயிண்ட்டாக மாறுது. இதையும் 90 டிகிரின்னு சொல்லியிருப்பார். அப்போ கீழே இருந்து வரையும் போது 90 டிகிரி, மேலேருந்து போகும்போது 90 டிகிரி. ஓகேவா? இந்த பூமத்திய ரேகைக்கு இந்த ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்க ரீஜன் எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா நார்த்துன்னு சொல்கிறாரு. இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா சவுத்துன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறேன்னா வடக்கு திசை தெற்கு திசை அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? வடக்கு திசை தெற்கு திசை அப்படின்றது கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சரி, அடுத்து இவர் கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நார்த்துன்னு சொல்லிட்டாரா. நார்த்துன்னு சொன்னாலும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாரு. நார்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லியிருப்பார். கீழே இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிவிடுவோம். ஓகேவா? வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? சரி, அப்போ வட அரைக்கோளத்தில் எத்தனை கோடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வட அரைக்கோளத்தில் 89 கோடுகள் வரைஞ்சிருப்பார். தென் அரைக்கோளத்துலையும் 89 கோடு வரைஞ்சிருப்பார். அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ அச்சக்கோடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 0 டிகிரி நிலநடுக்கோடை சேர்க்காமல் வரைஞ்சிருப்பார். அப்போ 0 டிகிரி நிலநடுக்கோடு ஒன்று, மேலே இருக்கக்கூடிய அந்த புள்ளியும் ஒரு கோடு தான் சொல்லியிருப்பார். அதனால் கீழே ஒரு புள்ளி இருக்கும். அப்போ மேலே ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி, நார்த்து போல் சவுத்து போல் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமுனை தென்முனை, இது ஒரு கோடு இது ஒரு கோடு. அப்போ இது 2 இது 1, நடுவில் இருக்கக்கூடியது 1. அப்போ 3. அப்போ எத்தனை கோடுகள் அச்சக்கோடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே 89 கீழே 89, நிலநடுக்கோடு 1, அது மட்டும் இல்லாமல் 2 போல்ஸ் 2. ஒட்டு மொத்தமாக கூட்டினா 181 கோடுகள்ன்றது அச்சக்கோடுகள் வரைஞ்சிருப்பார். யார் வரைஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாலமி அப்படின்றவர் வரைஞ்சிருப்பார். ஓகேவா?
அப்போ லேட்டிடியூடு ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரைகிறாரு. அந்த கோடுக்கு பேர் நிலநடுக்கோடு. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்ன கேட்டால் வடக்கு பகுதி, இல்லைனா வட அரைக்கோளம்னு சொல்கிறாரு. அதேமாரி கீழே இருக்க பகுதி என்ன சொல்கிறாருன்னா தென் அரைக்கோளம்னு சொல்கிறார். ஓகேவா? மேலே என்ன பண்ணுறாருன்னா மேலே ஒரு 89 கோடு வரைகிறாரு. இங்கே மேலே ஒன்று புள்ளியாக மாறுது, அதான் என்னன்னா வடமுனைன்னு சொல்கிறாரு. அதேமாரி கீழே ஒரு புள்ளியாக வருது, அது தென்முனைன்னு சொல்கிறாரு. அப்போ கீழே மேலே 89, கீழே 89, நிலநடுக்கோடு 1, அதுக்கப்புறம் 2 முனைகள். ஓகே, வடமுனை தென்முனை ரெண்டுத்தையும் சேர்த்து 180 கோடு வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? இந்த 180 கோடும் 181 கோடும் இம்பார்ட்டண்டானு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஈக்குவேட்டார். இந்த ஈக்குவேட்டாருக்கு மேலே என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே நார்த்து, ஈக்குவேட்டார் கீழே இருக்கிறது எல்லாமே சவுத்து. இப்போ கீழே இருந்து என்ன பண்ணுறோன்னா 1 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் ஒரு கோடு வரைஞ்சிருக்காரு. 1 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் கோடு வரைஞ்சிருக்காரு. அதில் இம்பார்ட்டண்டான கோடு மட்டும் பார்த்தலாம். இங்கே 23 டிகிரியில் ஒரு கோடு வரைஞ்சிருப்பார். அதுக்கு பேர் டிராஃபிக் ஆஃப் கேன்சர், தமிழில் கடகரேகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 66 டிகிரியில் ஒரு கோடு வரைஞ்சிருப்பார். அதுக்கு பேர் ஆர்டிக் வட்டம், ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மேலே போகும்போது கோடு ஒரு புள்ளியாக மாறிடும். அதுக்கு பேர் வட துருவம், 90 டிகிரியில் வட துருவம். அதேமாரி கீழே என்ன பண்ணியிருப்பாருன்னா 23 டிகிரியில் சவுத் ஒன்று வரைஞ்சிருப்பார். அதுக்கு பேர் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழில் மகர ரேகை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாரி கீழே ஒரு 66 டிகிரியில் ஒரு கோடு வரைஞ்சிருப்பார். அதுக்கு பேர் அண்டார்டிக் சர்க்கிள். ஓகேவா? அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக கீழே அதேமாரி நாங்கள் 90 டிகிரி, அதுக்கு பேர் தென் துருவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதான் நான் கேட்டிங்கன்னா வட அரைக்கோளத்தில் இதுலேயும் வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ அச்சக்கோடுகள் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா கிடைமட்டமாக வரையப்பட்டது. ஓகேவா? பேரலல் லேட்டிடியூட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 111 கிலோமீட்டர். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஒரு அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 111 கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் நம்ம சொன்ன டேட்டா தான் உள்ளே இருக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 90 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்ல அச்சக்கோடுகளின் நீளம் குறைஞ்சு கொண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் மேலே இருந்து சவுத்தில் இருந்து நார்த்து போல்ஸில் இருக்கக்கூடிய 90 டிகிரியில் மேலேருந்து கீழே வரும்போது என்ன கேட்டிங்கன்னா லேட்டிடியூட் என்ன டிகிரிஸ் ஆகிட்டே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வட அரைக்கோளத்தில் வரையப்பட்ட கோடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா வட அச்சக்கோடுகள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் நார்தர்ன் லேட்டிடியூட்ஸு, ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கக்கூடியதான் சதர்ன் லேட்டிடியூட்ஸு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நம்ம சொன்னதான் எவ்வளோ கோடுகள் இருக்குன்னா 181 கோடுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அச்சக்கோடுகளை 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது நம்ம அடுத்த டாபிக் வரும்போது ஈஸியாக புரியும். இருந்தாலும் பார்த்துங்க, இது 0 டிகிரி, இது 23 டிகிரி, 66 இது 0 டிகிரி, 23 டிகிரி, 66 டிகிரி, அடுத்து 90 டிகிரி. இது எல்லாமே என்ன கேட்டால் நார்த்து. அதேமாதிரி சவுத்துலேயும் வரைஞ்சிருப்பார். 23 டிகிரி, 66 டிகிரி, 90 டிகிரி. இது சவுத்து. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நார்த்தில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே இப்போ தான் பேர் சொன்னேன். இதுக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர், இதுக்கு பேர் கேன்சர், இதுக்கு பேர் ஆர்டிக் சர்க்கிள், இதுக்கு பேர் கேப்ரிகான், இதுக்கு பேர் அண்டார்டிக் சர்க்கிள். இப்போ என்ன கேட்டால் 23 டிகிரி நார்த்துலேருந்து 23 டிகிரி சவுத் வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பேர் சொல்கிறாரு. என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் லோ லேட்டிடியூட்ஸ், அதாவது தாழ் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 23 டிகிரி நார்த்துலேருந்து 66 டிகிரி நார்த்து, அதேமாரி 23 டிகிரி சவுத்துலேருந்து 66 டிகிரி சவுத்து. இந்த கோட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மிடில் லேட்டிடியூட்ஸ். ஓகேவா? மத்திய அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 66 டிகிரி நார்த்து சவுத்து, அதேமாரி 90 டிகிரி 66 டிகிரிலேருந்து 90 டிகிரி நார்த்து, அதேமாரி 66 டிகிரி சவுத்துலேருந்து இந்த மாதிரி இருக்கிறத கொண்டா ஹை லேட்டிடியூட்ஸ்னு சொல்கிறார். அதாவது எந்த பகுதியை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் இந்த பகுதி என்ன பண்ணணும்னா ஹை லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இதெல்லாமே என்ன கேட்டால் ஒரு பேசிக்கான கொஷின்ஸ். ஓகேவா? இது தெரிஞ்சுக்காமல் போயிடாதீங்க. இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாமே ஹரிசாண்டல் லைன்ஸ், பூமி மேலே வரையப்பட்ட இமேஜினரி லைன்ஸ், அதாவது கற்பனையான கோடுகள். எல்லாமே எப்படி வரைஞ்சோம்?
பேரலெல்லாம். இப்போ நம்ம வரப்போகுது என்ன கேட்டால், செங்குத்தாக ஒரு கோடுகள் வரைய போகிறோம். ஓகேவா? வெர்டிக்கல் லைன்ஸாக வரைய போகிறோம். அந்த வெர்டிக்கல் இமேஜினரி லைன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாஞ்சிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மெரிடியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இது எப்படி வரைகிறாங்க, இது எப்படி வரைஞ்சாரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி நடுவில் ஒரு கோடு எடுத்தாரோ அதேமாரி என்ன கேட்டிங்கன்னா வெர்டிக்கலாக ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு கோடு வரைகிறாரு. ஓகேவா? அதுக்கு பேர் 0 டிகிரி மெரிடியன் இல்லை லாஞ்சிடியூட் அப்படின்னு சொல்கிறாரு. 0 டிகிரி லாஞ்சிடியூட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 0 டிகிரி மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 0 டிகிரி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு ரவுண்டு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இதுவும் என்ன கேட்டால் ஒரு வட்டம் மாதிரி தான் இருக்குது. அப்போ 360, இது என்ன கேட்டால் 360 டிகிரி. அப்போ ஒரு வட்டம் சுற்றி வர்றதுக்கு என்ன கேட்டால் 360 டிகிரி. அப்போ ஒரு டிகிரிக்கும், ஓகேவா, ஒரு டிகிரிக்கும் ஒரு கோடு வரைகிறார். ஒரு டிகிரிக்கும் இவர் கோடு வரைகிறார். அப்படி இருந்து இங்கே வரும்பொழுது இந்த பகுதியை நடுவில் ஒரு கோடு வரைகிறார் பார்த்தீங்களா? இந்த கோட்டுக்கு வலதுபுறம் இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. நல்லா புரியுதா? ஈஸ்ட் சைடு, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாரு. புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமி இருக்குது, அது நடுவில் ஒரு கோடு வரைகிறாரு. அந்த கோடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறான்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், கிழக்கு அரைக்கோளம் சொல்கிறார். கிழக்கு பகுதின்னு சொல்கிறாரு. இந்த பகுதிக்கு பேர் மேற்கு பகுதின்னு சொல்கிறார். இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த கோடு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த 0 டிகிரின்னு சொல்லக்கூடிய வெர்டிக்கல் கோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஐரோப்பாவில் லண்டனில் கிரீன்விச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிரீன்விச், லண்டனில் கிரீன்விச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த கிரீன்விச் அப்படின்ற இடத்துல இருந்தால் இந்த கோடுன்றது வரையப்பட்டிருக்கும். ஓகேவா? அதிலேருந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி கோடுகள் வெர்டிக்கலாக வரைஞ்சிருப்பார். ஓகே, இமேஜினரி லைன்ஸ் வெர்டிக்கலாக வரைஞ்சிருப்பார். அப்போ இந்த இடத்துலேருந்து தான் கோடுகள்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ எத்தனை கோடுகள் வரைஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட 360 கோடுகள் வரைஞ்சிருப்பார். அதில் நம்ம பார்க்கும்போது லேட்டிடியூட்ஸ் அச்சக்கோடுகள்ன்றது 181 கோடுகள். இதில் பார்க்கும்போது 360 கோடுகள். ஏன்னா ஒரு டிகிரிக்கும் ஒரு கோடு வரைஞ்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி நண்டாக பிரித்து மேலே ஒரு 90 டிகிரி போட்டிருப்போம், கீழே ஒரு 90 டிகிரி போட்டிருப்போம். அப்போ இங்கே மேலே ஒரு 90, கீழே ஒரு 90, அப்போ 180 தான் வரும். ஆனால் இது ரவுண்டாக சுற்றி வர்றதுனால இது 360 கோடுகள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கோடுகள் வரைஞ்சிருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி கோடுகள் வரைஞ்சிருப்போம். இங்கே மேலே இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு. ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது கிழக்கு, இந்த சைடு இருக்கிறது மேற்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம திசைகளை வரைஞ்சிருப்போம். இப்போ இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், வடகிழக்கு அரைக்கோளம். எஸ், இப்படி தான் இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ லொக்கேஷன் அமைவிடம் சொல்லும்போது இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன் அப்படின்னு சொல்லி கூட, சாரி, இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு தேதி கோடு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகி சுற்றி வந்து 360 டிகிரியில் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? 360 டிகிரியில் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த 0 டிகிரிக்கு நேராக இருக்கக்கூடியது என்னது, கடைசியாக இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடியது 180, 180 டிகிரி. அந்த 180வது தீர்க்க கோடுக்கு பேர் தான், இந்த 180வது தீர்க்க கோடுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு. ஓகேவா? சொல்கிறது புரியுதா? 180வது டிகிரி கோடுக்கு பேர் தான் பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கும் அலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுக்கும் இடையில பேரிங் சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த பேரிங் கடல் பக்கத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரிங் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க, பேரிங் சந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 நிலப்பகுதியும், இங்கே ஒரு லேண்ட் இருக்கும், இங்கே ஒரு லேண்ட் இருக்கும். அந்த 2 லேண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வாட்டருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சந்தின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க.
இந்த பேரிங் சந்தி வழியாக தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்றது கிராஸ் ஆகும். ஓகேவா? பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்றது கிராஸ் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஈஸ்ட்டு, இது சவுத்து. ஈஸ்ட்லேருந்து சவுத்து போனீங்கன்னா ஒரு நாள் ப்ளஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிச்சு இப்படி தானே போகுது, அதனால் ஒரு நாள் கூடும். அதே சவுத்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா சூரியன் இங்கே தானே உதிக்குது, அப்போ சூரியன் நோக்கி போகும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சின்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு சின்னதாக ஒரு டியூனோ கண்டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி ஒரு வாட்டி தன்னை சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் எடுத்துக்கும். பூமி ஒரு வாட்டி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும். அப்போ எத்தனை நாள் எடுத்துக்கும்? அந்த ஒரு நாள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம். 24 மணி நேரம் தான் ஒரு நாள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வாட்டி பூமி சுற்றி வரதான் 24 மணி நேரம் எடுத்துக்கும். அப்போ 24 மணி நேரம்னா ஒரு மணி நேரம் அப்படின்றது எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். ஓகேவா? ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம், அப்போ ஒரு மணி நேரம்ன்றது 60 நிமிடங்கள். ஓகேவா? 6 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 × 60 இப்போ போட்டால் 1140 நிமிடங்கள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நிமிடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1140. இதுவே நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஷினாக கேட்கலாம், ரீசனிங் கொஷினாக கூட இது கேட்கலாம். 1140 நிமிடங்கள் இருக்குது. ஓகேவா? இப்போ பூமியின் கோளத்தின் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா 360 டிகிரி. அது எப்படி சார் 360 டிகிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பூமியினுடைய கோள சுற்றளவு. அப்போ பூமியோட சுற்றளவு ஒரு ரவுண்டு மாரி இருக்கா? அப்போ ரவுண்டுக்கு என்ன கேட்டிங்கன்னா 360 டிகிரி. அப்போ 360 டிகிரி. ஓகேவா? அப்போ 360 டிகிரியில் என்ன போட்டிருக்கோம்? 360 தீர்க்க கோடுகள் வரைஞ்சிருக்கும். 360 லாஞ்சிடியூட்ஸ் அப்படின்றது ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டிகிரி, ஓகேவா, ஒரு டிகிரி அப்படின்றத 360ன்றதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்? வெறும் 1 மாறிடும். அப்போ 1140 டிவைட் பை 360. ஓகேவா? புரியுதா? மறுபடியும் நான் சொல்கிறேன். பூமியினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில் என்ன பண்ணுறோம்? 360 தீர்க்க கோடுகள் வரைஞ்சிருக்கோம். இது எப்படி 360 × 1140 வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு டவுட் வரும். இப்போ பூமி ஒரு வாட்டி என்ன பண்ணுது? ஒரு நாள் சுற்றுறதா என்ன சொல்லியிருந்தோம்? 24 மணி நேரம் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். பூமி ஒரு வாட்டி சுற்றி வருது, இதுதான் 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரம்ன்றது நம்ம மினிட்ஸில் சொன்னால் 1440 மினிட்ஸ். 1440 மினிட்ஸ். அப்போ 360 டிகிரி சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 1440 நிமிடங்கள் எடுத்துக்குது. அப்போ ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்? பூமியில் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வெறும் 4 நிமிஷம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ஒரு டிகிரியை கடக்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடங்கள் என்ன கேட்டிங்கன்னா 4 நிமிஷம். அப்போ இதுவே என்ன கேட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயம். அப்போ 4 நிமிஷம்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ டிகிரியை நம்ம கடக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 டிகிரியை நம்ம கடக்கிறோம். ஓகேவா? அப்போ பூமியில் நீங்கள் ட்ராவல் ஆகிருக்கும்போது ஒரு மணி நேரத்தில், ஓகேவா, ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா 15 தீர்க்க கோடுகளை கடக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான டேட்டா. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த தீர்க்க கோடு எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லண்டனில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்திருக்கும். ஓகேவா? அப்படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லண்டனில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அப்படியே மாஸ்கோ, அதுக்கப்புறம் சென்னை, அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ++ன்னு போட்டிருக்காங்களே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 0 டிகிரியோட 1 மணி நேரம் அதிகமாக இருக்கும், 2 மணி நேரம் அதிகமாக இருக்கும், 3 மணி நேரம் அதிகமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே டைம் வேரியேஷன் ஆகும். ஓகேவா? இதை வச்சு தான் நேரங்கள் நம்ம கணக்கிடுறோம். ஓகேவா? இதில் வந்து நேரங்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 0 டிகிரியில் 1 மணின்னா இங்கே இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிறோம், சென்னையில் 5 மணியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை விட இருக்கக்கூடிய தூரம், அந்த தூரத்தில் இங்கே சூரியன் 1 மணிக்கு வந்துச்சுன்னா நமக்கு எத்தனை மணிக்கு வரும்? 5 மணிக்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஒரு இடத்தையும் வச்சு நம்ம நேர மண்டலங்கள் கணக்கிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துரும். ஓகேவா? சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்ஸ் தான் பார்த்தோம். ஓகேவா? இப்போ பார்க்கக்கூடிய என்னங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் அமைவிடம், லொக்கேஷன் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம்.
சரி, ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம் கேட்டினா அமைவிடம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கான அமைவிடம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர், அதாவது வட கிழக்கு அரைக்கோளம், வடகிழக்கு அரைக்கோளம் அப்படின்றதுல அமைஞ்சிருக்கு. இது ஒரு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின். இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டதுன்னா வடகிழக்கு அரைக்கோளம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது 0 டிகிரி லேட்டிடியூட், இதுக்கு மேலே இருக்கிறது நார்த்து. இங்கே ஐரோப்பாவில் லண்டனுக்கு பக்கத்தில் இந்த சைடில் இருக்கிறதுலாம் ஈஸ்ட்டு. அப்போ நார்த்து ஈஸ்ட்டு ஹெமிஸ்பியரில் தான் என்ன பண்ணுது, இந்தியான்றது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்தியான்றது இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியா இந்த இடத்துல எங்கே இருக்குது? ஆசியா கண்டத்தில் கீழே சவுத்தில் இருக்குது. ஓகேவா, நம்ம பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில், வேர்ல்டு அளவில் பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. ஆசியாவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்குது. இந்த ஆசியாவுக்கு தெற்கு பகுதியில் யார் இருக்குது? சவுத்தில். ஏஷியாவுக்கு சவுத்தில் யார் இருக்குன்னு கேட்டால் இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கு சவுத்தில் யார் இருக்குன்னு கேட்டால் யார் இருக்குது? தமிழ்நாடு இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ இந்தியா ஏசியாவில் இருந்தாலும் எவ்வளோ பரப்பளவு வச்சுருக்கு? இந்தியா ஏசியாவில் இருந்தாலும் எவ்வளோ விதமான பரப்பளவு வச்சுருக்கு அப்படின்றது நம்ம கொஷின் கேட்பாங்க. எவ்வளோ பரப்பளவு வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய பரப்பளவு. ஓகே, ஏரியா ஆஃப் இந்தியா, டோட்டல் ஏரியா ஆஃப் இந்தியாவினுடைய எவ்வளோன்னு கேட்டால் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, இந்த பரப்பளவு வச்சுருக்கும் பொழுது உலகளவில் எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா, 7வது பெரிய நாடாக இருக்குது. உலகளவில் பார்க்கும்போது 7வது பெரிய நாடாக இருக்குது. ஆனால் அதுவே ஆசியா கண்டத்தில் பார்க்கும்போது 2வது பெரிய நாடாக இருக்குது. ஆசியா கண்டத்தில் பார்க்கும்போது 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஆசியா கண்டத்தில் 2வது பெரிய நாடாக இருக்குது. ஓகேவா, அப்போ உலக மத்தியில் இந்த பரப்பளவினுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்டினா 2.42%. 2.42% அப்படின்றது வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய ஏரியா எவ்வளோன்னு கேட்டினா வெறும் 2% தான். ஓகேவா, உலகளவில் சொல்லும் பொழுது இந்தியாவினுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டினா உலகில் உள்ள மொத்த பரப்பளவில் இந்தியா எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு கேட்டினா 2.42% அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை என்ன பண்ணியிருப்பாங்க, 28 மாநிலங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, எதுக்கு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வென்ஷனுக்காக, அதாவது நிர்வாக வசதிக்காக இந்தியாவை என்ன பண்ணுறாங்க கேட்டினா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் வட கிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருந்தாலும் கரெக்டாக என்னென்ன டிகிரியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, எந்த டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே 8 டிகிரி 4 டேஷில் ஸ்டார்ட் ஆகி கீழே மேலே 37 டிகிரி 6 டேஷில் முடிஞ்சிருக்கும். அதேமாரி ஈஸ்ட்டில் பார்க்கும்பொழுது அந்த மெரிடியன். ஓகேவா, மெரிடியன் அப்படின்றது எல்லாமே ஈஸ்ட் சைடு இருக்கிறதுனால தான் கிழக்கு தீர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. மேலே வட அச்சம்ன்றது என்ன கேட்டால் நார்த் ஹெமிஸ்பியர்லேயும் ஈஸ்ட் சைட்லேயும் இருக்கிறதுனால தான் இந்த நம்ம சொல்லியிருப்போம். கிழக்கில் பார்க்கும்பொழுது என்ன கேட்டால் 68 டிகிரி 7 டேஷில் ஸ்டார்ட் ஆகி 97 டிகிரி 25 டேஷில் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, இதுதான் என்ன கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியான்றது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 0 டிகிரி போட்டிருக்கேன்னா, இங்கே 0 டிகிரி போட்டிருக்குன்னா இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா இங்கே 0 டிகிரி போட்டிருக்குன்னா இங்கிறது 1 2 3 4ன்னு வருமா. அப்போ இந்தியா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னா கரெக்டாக 8 டிகிரி 4 டேஷில் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடிவடையும் அப்படின்னா 37 டிகிரி 6 டேஷில் முடியும். இப்போ ஈஸ்ட்லேருந்து ஒரு கோடு வரைஞ்சிட்டு வரோமா. இப்போ கோடு வரைஞ்சிட்டு வரும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் கேட்டால் 68 டிகிரி 7 டேஷில் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 96 டிகிரியில் முடிவடையும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 97 டிகிரியில் முடிவடையும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சரி. அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்போ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கும் எண்ட் ஆகிற இடத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குமா. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா
நார்தர்ன் பாயிண்ட்டு, சவுத்தர்ன் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒன்றும் புரியல சார் என்ன கேட்டால், இந்தியா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். கீழே வந்து அச்சக்கோடுகள் வரும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். மேலே இந்த இடத்துல முடியுதுன்னு சொல்கிறேன். இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடிவடையுதுன்னு சொல்கிறேன் ஈஸ்டர் சைட்லேருந்து. அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குமா, இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குமா, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குமா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குமா, ஒரு பாயிண்ட்டுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 8 டிகிரி 4 டேஷில் ஸ்டார்ட் ஆகிறது தான் கன்னியாகுமரி, அதாவது சவுத் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய சவுத் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது கன்னியாகுமரி. அப்போ 8 டிகிரி 4 டேஷில் என்ன இருக்குன்னா கன்னியாகுமரி இருக்குது. அதுவே எந்த இதில் முடியுதுன்னு கேட்டால் இந்திரா கோல் அப்படின்றது லடாக்கில் இருக்குது. அது நார்த்தில் 37 டிகிரியில் முடிவடையுது. அதேமாரி ஈஸ்ட் சைடில் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால் வெஸ்ட் சைடில் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் குஜராத்தில் இந்த இடத்துல குனார் மோத்தி அப்படின்ற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கிபித்து, அருணாச்சல பிரதேசில் கிபித்தில் முடிவடையும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்த்தில் ஸ்டார்ட் ஆகிற இடத்தையும் சவுத்தில் முடிகிற இடத்தையும் என்ன பண்ணுறேன்னா இணைச்சி ஒரு கோடு வரைகிறேன். அந்த கோடு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 3214 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கும். அதேமாரி ஈஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஈஸ்ட்டில் முடியுது பார்த்தீங்களா, இந்த வெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஈஸ்ட்டில் முடியுது பார்த்தீங்கன்னா, இது இணைச்சி ஒரு கோடு போகிறோன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2933 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி. ஓகேவா? சரி, ஓகே. இந்தியாவினுடைய தென்முனை சதர்ன் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி சொல்லணும். ஆனால் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிக் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பிக் மில்லியன், அது என்ன சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தென்முனை இங்கே இருக்கும். அதாவது இந்தியாவுடைய நிலப்பகுதி ஸ்டார்ட் ஆகிறது என்னங்கன்னா தென்முனைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவுடைய நிலப்பகுதி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லேண்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே. ஆனால் இந்தியா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கும். அந்த அந்தமான் நிக்கோபார்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா தென்கோடி முனை, அதாவது இந்தியாவுடைய கடைசி முனைன்றதை அதை சொல்லுவாங்க. நிலப்பகுதி முனைன்னு கேட்டால் இது, அதாவது தென்முனைன்னு கேட்டால் கன்னியாகுமரி. ஆனால் தென்கோடி முனை சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரா பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாரி, பிக் மில்லியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன டிகிரியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 டிகிரி 45 டேஷில் இருக்கும். ஆனால் கன்னியாகுமரினது 8 டிகிரி 4 டேஷ். ஆனால் இது பார்த்திங்கன்னா 6 டிகிரி 45 டேஷில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய தென்முனை அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா தென்முனை அப்படின்றது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இன் லேண்ட். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இன் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க கேம் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. அதை கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு கேட்டால் பிக் மில்லியன் சொல்லுவாங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரின்னு கேட்டால் இந்தியாவினுடைய தென்கோடி முனைன்னு கேட்டால் பிக் மில்லியன். ஓகேவா? இந்திய நிலப்பகுதியின் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்னா இந்தியாவினுடைய நிலப்பகுதியின் தென்கோடி முனைன்னு சொன்னால் குமரி முனையை சொல்லணும். ஓகேவா? அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கேப் ஆஃப் கேமரின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி வடமுனை என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா கோல் முனைன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. ஓகேவா? அதே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வடமுனையும் தென்முனையும், அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய இந்திரா கோலையும் கன்னியாகுமரி இணைச்சி ஒரு கோடு போட்டோன்னா 3214 கிலோமீட்டர் வரும். அதேமாரி இங்கே குஜராத்லேருந்து என்ன பண்ணுறோம் அருணாச்சல பிரதேசத்தில் குபித் வரைக்கும் நம்ம கோடு போட்டோன்னா 293 கிலோமீட்டர் அப்படின்றது வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அந்த நம்ம அச்சக்கோடுகள் ஒன்று பார்த்தோமா, அந்த அச்சக்கோடுகளில் 23 டிகிரி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 டிகிரியை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 23 டிகிரி என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லியிருந்தோம். அந்த 23 டிகிரி நார்த்ன்றது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவை 2ஆக பிரிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் கோடை காலத்தில் இந்தியாவினுடைய நார்த் பிளேஸில் என்ன கேட்டிங்கன்னா மித வெப்பநிலையாகவும் இங்கே சவுத்து பிளேஸ் அதிக வெப்பநிலையாகவும் இருக்கும்
அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம போக போக புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஐஸ்லேண்ட்ஸோடைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கோ அதனுடைய டிகிரி டிகிரி சேனலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 6 டிகிரியில் பார்த்தீங்கன்னா 6:45 தான் என்ன பண்ணுது, 6:45 தான் என்ன கேட்டிங்கன்னா இந்திரா முனைன்னு சொல்லக்கூடிய முனைன்றது காணப்படுது. ஓகேவா? அப்போ இந்திரா முனையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாய்க்கு பேர் 6 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி மலாக்கா மினிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தீவையும் பிரிக்கக்கூடிய சேனல் பேர் என்ன கேட்டிங்கன்னா 8 டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி 9 டிகிரி அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு பேர் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி 10 டிகிரியில் பார்த்தீங்கன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா 10 டிகிரி சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மலேசியா இருக்கும், இந்தோனேஷியா இருக்கும். ஓகேவா? இது இந்திரா பாயிண்ட். இந்த இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கக்கூடிய சேனலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 6 டிகிரி சேனல். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? இது நம்ம கொடுத்துருக்க டேட்டான்றதுனால இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த கடகரேகை எத்தனை மாநிலங்கள் வழியாக கடந்து செல்லுது? நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் வழியாக கடந்து செல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 ஸ்டேட் வழியாக கடந்து செல்லுது. அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்து, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் திரிபுரா, மிசோரம். இந்த 8 ஸ்டேட் வழியாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர்ன்றது கிராஸ் பண்ணி போகுது. ஓகே, கடகரேகைன்றது 8 மாநிலங்கள் வழியாக கடந்து போகுது. இதில் வந்து நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாநிலத்தின் வழியாக கடகரேகை கடந்து செல்லவில்லை அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஸ்டேட்டு கொடுத்து கேட்கலாம். ஏபிசிடியும் கொடுத்து 4 ஸ்டேட்டு கேட்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய பார்டர்ஸ் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய பார்டர்ஸ் அதாவது எல்லைகள் அப்படின்றது என்னென்னு பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய எல்லைகள் வந்து 2ஆக பிரிச்சிருப்போம். ஒன்று லேண்ட் பார்டர்ஸ், இன்னொன்று வாட்டர் பார்டர்ஸ். ஓகே, லேண்ட் ஃப்ரான்ச்சைஸ், வாட்டர் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். லேண்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், லேண்டு பார்டர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி முடியும், வாட்டர்ன்றது இந்த சைடில் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ இந்தியாவினுடைய எல்லைகள் அப்படின்றது இதை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவினுடைய எல்லைகள் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஓகேவா? இந்தியாவோடைய ஒட்டுமொத்தமாக எல்லைகள் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நில எல்லை மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 15,200 கிலோமீட்டர். ஓகேவா? 15,200 கிலோமீட்டர். அப்போ எந்தெந்த நாடு கூட எல்லைகளை பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் கேட்பாங்க. எத்தனை நாடோட பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள், பூடான், ஓகேவா? அதுக்கப்புறம் பங்களாதேஷ், ஓகேவா? கடைசியாக மியான்மர். ஓகேவா? அப்போ 7 நாடுகளோட என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லைகளை பகிர்ந்துக்குது. ஓகேவா? யார் கூட அதிகமாக எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷோட அதிகமாக எல்லையை பகிர்ந்துக்குது. ஆனால் யார் கூட கம்மியாக பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானை கூட. ஓகேவா? இந்தியா லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் பார்டர் வித் யாருக்குன்னா ஆப்கானிஸ்தான். அப்போ பங்களாதேஷோட எவ்வளோ அதிகமாக பகிர்ந்து கேட்டால் 4,156, ஆப்கானிஸ்தானோட எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 106 கிலோமீட்டர் அப்படின்றது பகிர்ந்துக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதே வந்து வாட்டர் பாடிஸ் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய சவுத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கடல், இந்தியா ஓஷன்ஸ் இருக்குது. அதேமாரி ஈஸ்ட்டில் என்ன கேட்டால் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட்டில் என்ன கேட்டிங்கன்னா அரபிக் சி. இது மூணுமே என்னன்னு கேட்டிங்கன்னா சூழ்ந்து நில எல்லையாக இருக்குது. ஓகேவா? வாட்டர் பவுண்ட்ரிஸாக இந்தியாவுக்கு இருக்குது. வாட்டர் பவுண்ட்ரிஸாக இந்தியாவுக்கு இருக்குது. அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பே ஆஃப் பெங்கால், இதுக்கு இந்தியன்ஸ் கீழே சவுத்தில் இந்தியன் சி, இங்கே அரேபியன் சி. இது மூணு சேர்ந்து வாட்டர் பாடிஸாக இருக்குது. அப்போ அந்த வாட்டர் பாடிஸாக சூழ்ந்து இருக்கும்போது எவ்வளோ நில எல்லையை பகிர்ந்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6,100 கிலோமீட்டர் பகிர்ந்துக்குது. மேலே நில எல்லை அப்படின்றது கேட்டிங்கன்னா 15,200 கிலோமீட்டர் அப்படின்றது ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? ஆனால் இது தீவை சேர்க்காம, அப்போ தீவுகளை சேர்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 6,100 கிலோமீட்டர் அப்படின்றது வாட்டர் பாடிஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. ஓகேவா? தீவை மட்டும் சேர்க்காம இந்தியாவை மட்டும் நம்ம சொன்னோன்னா இந்த நீர் எல்லை அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 6,100 கிலோமீட்டர். அதுவே இங்கே தீவுகள் இருக்கும். இந்த தீவுகளுக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவை சார்ந்தது தான். அப்போ அதையும் சேர்த்து நீர் எல்லை எவ்வளோ இருக்கும், வாட்டர் பவுண்ட்ரிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
7516.6 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பார்டர்ஸுக்கு ஒரு மாதிரி நேம் இருக்குது. அந்த நேம் என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம். அது பார்த்துங்க. இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். பாகிஸ்தானு கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கக்கூடிய எல்லைக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லைக்கோடு. அது எவ்வளோ நீளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3323 கிலோமீட்டர். ஓகேவா? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணிக்கிறது. ஆனால் அதிகமாக யார் கூட ஷேர் பண்ணிக்கிறது? பங்களாதேஷ் கூட தான். எவ்வளோது? 4156. ஓகேவா? அந்த அளவுக்கு எல்லையை ஷேர் பண்ணிக்குது. 4156 சொல்லக்கூடிய எல்லையை ஷேர் பண்ணிக்குது. அந்த பங்களாதேஷுக்கான எல்லைக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பூர்பாஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எல்லைக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பூர்பாஞ்ச். ஓகேவா? பூர்பாஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க வங்காளதேச கூட பாருங்கள். அடுத்து சைனா கூட ஷேர் பண்ணிக்கும் போது அதுக்கு பேருக்கு மேக் மோகன் லைன்னு சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோன்னு கேட்டால் 3380 கிலோமீட்டர். ஓகேவா? அதேமாரி பூட்டான் கூட இருக்கக்கூடியது இந்த பூட்டான் அப்படின்னு சொல்லி கூட பார்டர், அதுக்கான நேமு. அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து துரந்துன்னு சொல்லுவாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 106 கிலோமீட்டர். அடுத்து ஸ்ரீலங்கா என்னதுன்னா பாக் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பாக் நீர் சந்தின்னு சொல்லுவோம். வெறும் 30 கிலோமீட்டர் தான் ஷேர் பண்ணியிருக்குது. மியான்மருக்கு என்ன கேட்டால் இந்தோ பர்மா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நேபாள் கூட ஷேர் பண்ணிக்கிறது கேட்டால் லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் தான் மேக் மோகன் லைன். அதாவது சைனா கூட பார்டர் ஷேர் பண்ணுறதுக்கு பேர் மேக் மோகன் லைன். இது 3380 கிலோமீட்டர் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கும் பார்டர்ஸு. அப்போ இது துரந்த் அப்படின்றது என்ன கேட்டால் ஆப்கானிஸ்தானில் ஷேர் பண்ணிக்கிறது வெறும் 106 கிலோமீட்டர். இந்த இடத்துல மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கேட்டால் இந்தியாவினுடைய திட்ட நேரம், அதாவது ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரம் அதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த சைடில் ஈஸ்ட்டு, இந்த சைடில் வெஸ்ட்டு. இப்போ ஈஸ்ட்டு சைடில் தான் என்ன பண்ணால் சன்னுன்றது வரும். இப்போ இங்கே 5 மணிக்கு சூரியன் வருதுன்னா இந்த இடத்துக்கு சூரியன் எத்தனை மணிக்கு தெரியும்னா 7 மணிக்கு தான் தெரியும். சன்ரைசஸ் இங்கே 5 மணிக்கு தெரியுதுன்னா இங்கே 7 மணிக்கு தான் தெரியும். அப்போ இப்போ இங்கே 5 மணி ஆகிறதுனால இங்கே 7 மணிக்கு வர்றதுனால இங்கே என்ன 5 மணின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே 7 மணி தான் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேர வேறுபாட்டை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நேரம் சேஞ்ச் ஆகிறத தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ் எவ்வளோ லாஞ்சிடியூட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 30 லாஞ்சிடியூட்ஸ் இருக்குது. அந்த 30 லாஞ்சிடியூட்ஸில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு லாஞ்சிடியூட்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த லாஞ்சிடியூட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 82 டிகிரி 82 டிகிரி லாஞ்சிடியூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது எந்த வழியாக கிராஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசில் மீர்சாஃபூர் அப்படின்ற இடத்துலேருந்து கிராஸ் ஆகுது. ஓகேவா? உத்தரப்பிரதேசில் மீர்சாஃபூர் அப்படின்ற இடத்துலேருந்து கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல இருக்கிற டைம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 5 இங்கே 7. அப்போ ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது இந்த இடம் தான் வருது. அதனால் 82 டிகிரியில் எடுத்து வச்சு இதுக்கான நேரத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐஎஸ்டி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நேரம் காட்டுதோ அந்த நேரத்தை தான் என்ன பண்ணுறோம், இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்தியாவோட டைம் என்ன சொல்லுவாங்க, ஐஎஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அந்த ஐஎஸ்டி என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் எத்தனை தெற்குக்கோடுகள் இருக்குது, 30 தெற்குக்கோடுகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சொன்னதான் அந்த டைம்ன்றது வேறுபாடு இருக்கிறதுனால 82 டிகிரியில் கிழக்குலேருந்து எடுத்திருப்பாங்க. அது எங்கே கலக்குதுன்னு கேட்டால் அலகாபாத், உத்தரப்பிரதேசனுடைய அலகாபாத்தில் மீர்சாஃபூர் அப்படின்ற இடத்துல செல்லுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிரீன்விச்சை விட 5.5 மணி நேரம் முன்னாடியாக இருக்குது. ஓகேவா? என்னன்னு கேட்டால் இங்கே கிரீன்விச் நம்ம பார்த்துருப்போம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இந்த இடத்துல தான் இந்த இடத்துல கிரீன்விச் ஸ்டார்ட் ஆகும். இது 0 டிகிரி. இங்கே நம்ம இருக்கிறது 82 டிகிரி. ஓகேவா? 82 டிகிரி. இங்கேருந்து நம்ம என்ன கேட்டால் 5.5 மணி நேரம் முன்னாடியாக இருக்கும். அப்போ இங்கே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணுறோம், சூரியனை பார்த்துருவோம். அப்போ இங்கே போகும்பொழுது நமக்கு காலையில் இப்போ காலையில் இங்கே நமக்கு வந்து 10 மணி ஆகுதுன்னா அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆகும், காலையில் 5 மணி ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நேர மண்டலத்தில் கணக்கிட்டு வச்சுருப்போம். ஓகேவா? இதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய ஐஎஸ்டி, இந்தியாவினுடைய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரு வாட்டி குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஷின். ஓகேவா? சரி,
அடுத்து என்ன கேட்டால் இந்தியா இஸ் எ சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா இஸ் எ சப் காண்டினென்ட், இந்தியாவினுடைய துணைக்கண்டம். அது என்ன துணைக்கண்டம்? ஃபஸ்ட்டு கண்டம்னா என்ன, காண்டினென்ட்னா என்ன? காண்டினென்ட் அப்படின்றது என்ன கேட்டால் ஒரு கண்டம் இருக்குன்னா அதில் அனைத்து விதமான நிலத்தோற்றங்களும் இருக்கணும். அனைத்து விதமான நிலத்தோற்றம்னா மலைகள் இருக்கணும், காடுகள் இருக்கணும், சமவெளி இருக்கணும், பீடபூமி இருக்கணும். இன்னும் ஒரு உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு இடத்துல காணப்படணும். இப்போ ஆசிய கண்டத்தில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன கேட்டால் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவை சேர்த்து ஒரு சில நாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் காணப்படுது. அப்போ எந்தெந்த நாடெல்லாம் சேர்த்து சொல்லும்போது பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூடான், ஸ்ரீலங்கா, இந்த நாடெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்கே காணப்படுதுன்னு கேட்டால் இந்த நாடுகளை சேர்த்து இந்தியாவோட சேர்த்து பார்க்கும்போது காணப்படுது. அதனால் இந்தியாவை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சப் காண்டினென்ட்னு கேட்குறாங்க. இதில் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், இந்தியா சப் காண்டினென்ட்டில் இல்லாத நாடு எது, இல்லாத கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு காண்டினென்ட் என்ன இருக்கணும், இயற்கை நில அமைப்பு இருக்கணும். ஓகேவா? ஃபிசியோகிராஃபி இருக்குன்றது இருக்கணும். அதில் கிளைமேட்டுன்றது இருக்கணும். நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது இயற்கை தாவரங்கள்ன்றது இருக்கணும். மினரல்ஸ், கனிமங்கள் இருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனித வளங்கள் இருக்கணும். இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் 75% இருந்தாலும் மீதி 25% யார் இருக்குன்னா மற்ற நாடுகளில் இருக்குது. அப்போ மற்ற நாடுகளையும் சேர்த்து சொல்லும் பொழுது இந்தியா வந்து ஒரு சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான விஷயம். ஓகேவா? நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? போக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜியாகிரஃபின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.